بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، حمدا كثيرا طيبا مباركا فيه. اللهم صل وسلم وبارك وزد وأكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. أقم الصلاة لدلوق الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய கௌரவத்துக்குரிய உலமாக்களே, மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய தௌஃபீக், அல்லாஹுடைய தெரிவில்லாம இந்த உலகத்துல எங்களால எந்த ஒரு நலவையும் நாடவும் முடியாது, எந்த ஒரு நலவையும் ஏவவும் முடியாது, எந்த ஒரு நலவையும் செய்ய முடியாது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நலவுகளுக்கும் சொந்தக்காரன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த அனைத்து நலவுகளுடைய புகழும் அவனுக்கே சொந்தமானது. அடியாறுகளாகிய நாம் அல்லாஹுடைய பொருத்தம், அவனுடைய கிருபையினால் இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களை சில நலவுகளுக்கு பயன்படுத்துகிறான். கியாமத் நாள் வரைக்கும் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் நல்ல விடயங்களை செய்யக்கூடியவர்களாக, ஏவக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நல்லவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி நல்ல கியாமத் நாள்ல அல்லாஹுடைய பொருத்தத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ்வை வணங்குவதற்கு அன்றி வேறு எதுக்கும் படைக்கல்ல என்று சொல்லி அல்லாஹ் தெளிவாக குர்ஆன்ல வலியுறுத்துகிறார். எங்களை அல்லாஹ் படைத்தது எங்களோட வாழ்க்கை முழுதும் ஒரு இபாதத்தாக, வணக்கமாக அமைய வேண்டும். எங்களோட முழு வாழ்க்கையும் இபாதத்தாக, வணக்கமாக அமைய வேண்டும். எங்களுடைய எல்லா விடயமும் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்களுடைய தொழுகை, எங்களுடைய வணக்கங்கள், வணக்க வழிபாடுகள், வ மஹ்யாய வ மமாத்தி, நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சும், எங்களோட வாழ்வும், எவ்ரி ஹார்ட் பீட். மஹ்யாய என்றா ஒருவர் உயிரோடு இருக்கிறாரா மரணித்திருக்கிறாரா என்று முடிவு செய்யறது ஹார்ட்டை வச்சுதான். சிலருடைய மூளை பிரெயின் டெட், பட் பர்சன் இஸ் லைவ். பிரெயின் இஸ் டெட், ஒரு பங்கனும் இல்லை. பிரெயினால தான் கமாண்ட்ஸ் வாரது, பட் பர்சன் இஸ் லைவ். எப்படி டாக்டர் சொல்ற அவர் உசுரண்டா, அவர் உயிரோடு இருக்கிறண்டா ஹார்ட் பீட். என்னுடைய ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும் மாத்தி ஹார்ட் பீட் நின்று மவுத்தாகிறதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அமையும். பேசிக்லி நட்ஷல் சொல்றதா இருந்தா, பிறக்கிறதுக்கு முன்னால, பிறந்த பின்னால, மௌத்துக்கு முன்னால, மௌத்துக்கு பின்னால எங்கட எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, எங்களுக்கு எதுவுமே சொந்தமானது அல்ல. அதுதான் ஒவ்வொரு தடவையும் நாம் ஒரு ஜனாசாவுடைய ஒரு செய்தி வந்தவுடன் அல்லது ஏதாவது எங்களுக்கு விருப்பமானதை இழந்ததுடன் நாம் இந்த வார்த்தையை தொடர்ந்து ஞாபகப்படுத்துறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அனைவரும் அவனுக்கு சொந்தமானவர்கள். இன்னா லில்லாஹ்
அவனிடத்திலேயே திரும்பி போகக்கூடிய, நாங்க வேற எங்கேயும் திரும்பி போக மாட்டோம். அவனிடத்திலிருந்தே வந்தோம், அவனுக்கு சொந்தமானவங்க, அவனிடத்திலேயே திரும்பி போவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் மௌத்தான நேரத்துல சொன்னாங்க, இன்ன லில்லாஹி மா அഖذ வலஹு மா அஅதா வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிமிக்தார். இன்ன லில்லாஹி மா அഖذ, எதெல்லாம் அல்லாஹ் எடுத்தானோ அதுவும் அவனுக்கு தான் சொந்தம். எதெல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானோ அதுவும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிமிக்தார். இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு டைம் பீரியட் இருக்குது, அது கிளாக் ஆகி கொண்டே இருக்குது. ஒரு டைம் பீரியட் இருக்குது, அது வந்து முடிஞ்சதோட அது இந்த உலகத்துக்கு புரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இபாதத்தில் எங்களோட முழு வாழ்க்கையும் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சியும் இபாதத். அந்த இபாதத்தாக மாத்திரத்துடைய அடிப்படையானது தான் எங்களோட தொழுகை. எங்களோட தொழுகை பொதுவாக தொழுகையுடைய விடயத்துல ஏராளமான சிறப்புகள், இந்த உலகத்துல எங்களுக்கு ஏராளமான பெனிஃபிட். எங்களுக்கு உடல் ரீதியான ஏராளமான நலவுகள், எங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு ஏராளமான நலவுகள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அண்மையில இந்தியாவை சேர்ந்த ஒரு பிசியோதெரபிஸ்ட், அவர் எங்களுடைய சலாவுடைய போஸ்டர் தொழுக போது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் அதை பார்த்து அவர் படிச்சிருக்கக்கூடிய சயின்ஸோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள இந்த தொழுகையில என்ன நடக்குதுண்டா, அல்லாஹ் எங்களோட உடல்ல படைச்சிருக்கிற ஒவ்வொரு ஜாயின்ஸ், மோர் தேன் 360 ஜாயின்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு ஜாயின்ஸும் ஸ்டிமுலேட் ஆகுது. என்ன நடக்குதுண்டா, அது சும்மா அந்த சர்வீஸ் பண்ற மாதிரி, அது ஒன்னே சர்வீஸ் பண்ற மாதிரி. அதனால என்ன நடக்குதுண்டா, எங்களுடைய பிளட் பங்கன், அது அவர் சொல்ற, இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதல்ல, ஆனா அவங்க சொன்னதோட ஒரு ஒப்பிடான ஒரு ஹதீஸ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு அஜீபார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உடல்ல 360க்கு மேல மூட்டுகள் இருக்குது, அது ஒவ்வொன்றுக்கும் நீங்க சதகா கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாயிண்டும் பங்கன் ஆகுது, இந்த ஒவ்வொரு கனெக்ஷனும் பங்கன் ஆகி கொண்டிருக்குது. அல்லாஹ்வுக்கு நாங்க நன்றி செலுத்தி சதகா கொடுக்கணும். லேசான வேலை இல்ல. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டாங்க, ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் சதகா கொடுக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு வேலை. அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஹாவுடைய 4 ரக்காத் தொழுகை இருக்குதே, 4 ரக்காத் நீங்க தொழுதுங்கண்டா உங்களோட உடல்ல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டுக்கும் சதகா கொடுக்கறதுக்கு சமம். என்ன இன்னும் சொன்னாங்க, அல்லாஹ்வை புகழ்றது, சுப்ஹானல்லாஹ் சொல்றது சதகா என்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது சதகா என்றாங்க. பாதையில போகும் போது மக்களுக்கு தீங்களிக்கக்கூடிய விடயங்களை எடுத்து போடுறது சதகா என்றாங்க. நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது சதகா என்றாங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து சந்தோஷமாக சிரிக்கிறார், சலாம் சொல்றாரு, அது என்ன சொன்னாங்க, சதகா என்றாங்க, அதுவும் சதகா என்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு ஏராளமான நலவுகள் அல்லாஹ் தொழுகையில வைத்திருக்கிறான். சலாதான் நாளை கியாமத்து நாள்ல மௌத்துக்கு பின்னால தொழுகையை பத்தி தான் முதலாவதாக கேட்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சக்கராத்ல இருந்து உம்மத்துக்கு வலியுறுத்தினாங்க, அஸ்ஸலா 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 என்றாங்க. தொழுகையை வலியுறுத்தினாங்க. தொழுகையில நாங்க பாஸ்ண்டா மத்த எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் என்றதுக்கு சமம். சலாத்ல பாஸ்ண்டா எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ். குர்ஆன் தொழக்கூடியவங்க என்று சொல்லாம குர்ஆன் வலியுறுத்துது இகாமத்து ஸலா, தொழுகையை நிலைநாட்டக்கூடிய. அல்லதீன யுகீமூன ஸலா, அல்லதீன யுகீமூன ஸலா, இந்த அனைத்து பெனிஃபிட் நலவுகளை பெறக்கூடிய யாருண்டா தொழுகையை நிலைநாட்டாக்கள். இது மிக முக்கியமான ஒரு விடயம். There's two different things. தொழுறவங்க அல்லாஹ் தொலை பத்தி தொழுற ஆக்களை பத்தி சொல்லும் போது வித்தியாசமா சொல்றாங்க. ஒரு சாரார் தொழுறாங்க, அந்த தொழுகையை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கணும், அவங்க நரகத்தை அடைவாங்க. முஸல்லீன்,
அவங்களோட தொழுகை அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்ல, வேற நோக்கங்களுக்காக வேண்டி அமைஞ்சிருக்குது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். இன்னமல் அஅமாலு பின்னியாத், நாம் செய்யற எல்லா செயல்களும் எங்களோட நியத்தை அடிப்படையாக வைத்தது. அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தூய்மையான ஒரு நியத்தை வைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகையில மிக முக்கியமான 2 தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினாங்க. அதான் ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும். சொன்னாங்க முஃமின் முனாஃபிகீன்களுக்கு அஸ்கல், மிகவும் பாரமான 2 தொழுகை தான் ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஏராளமான சிறப்புகள் இந்த 2 தொழுகையும் தொழக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் இடத்துல 2 வாக்குறுதி. ஒன்று நரகத்திலிருந்து விடுதலை என்ற கேரண்டியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நரகத்திலிருந்து விடுதலை, நிஃபாக் தன்மையிலிருந்து, ஹிப்போக்ரசி, இது அல்லாஹ் பாதுகாக்கணும். நிஃபாக் இருக்குதே, அது கேன்சரை போல எவ்வளவு பயங்கரமான ஒரு நோய். எங்க எல்லா அமல்களையும் எங்க எல்லா நலவுகளையும் அது இல்லாமக்கிடும். நிஃபாக் இருந்துச்சா கொஞ்சமாவது நிஃபாக்கும் கொஞ்சமாவது கிபர் இருந்தா சொர்க்கம் நுழைய முடியாது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். முனாஃபிகீன்கள் தான் நரகத்துல மிக கீழ் தட்டுல இருப்பாங்க. இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். அல்லாஹ் எங்களை நிஃபாக்ல இருந்து பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த 2 தொழுகையும் ஃபஜ்ரையும் இஷாவையும் ஜமாத்துடன் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த 2 சர்டிபிகேட்டை வழங்குறான். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய தொழுகை இருக்குதே, ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள 2 ரக்காத் சுன்னத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை பதிவு செய்றாங்க, கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. துனியால இருக்கிற எல்லாத்தையும் விட சிறந்தது அந்த 2 ரக்காத் தொழுகை. அல்லாஹ் அந்த 2 ரக்காத் தொழுகை இருக்குதே, ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள சுன்னா, அது மிகவும் சுன்னத். வீட்டுல தொழுதுட்டு வாரது, அந்த ஃபஜ்ருடைய சுன்னாவை வீட்டுல தொழுதுட்டு ஜமாத்தா இங்க வாரதுதான், ஜமாத்தா தொழ வாரதுதான் ஏற்றமானது. அந்த 2 ரக்காத் இருக்குதே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் விட, எல்லாவற்றையும் விட, எதெல்லாம் பொறுமதியோ, எதெல்லாம் நாங்க பொறுமதியாக கருதுகிறோமோ, அது அனைத்தையும் விட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட பொறுமதியாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபஜ்ருடைய தொழுகை எந்த அளவுக்குண்டா, ஒரு மனிதன் ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்துடன் தொழுறான், தனியா வீட்டுல அல்ல, ஜமாத்துடன். இஸ்லாத்துல தொழுகைய இகாமத்து ஸலா என்றா, அதான் நான் சொல்லுவேன், யுகீமூன ஸலா என்றா வீட்டுல தனியாக தொழுறதல்ல, தொழுகையை நிலைநாட்டுறது. தொழுகை நிலைநாட்டுறதுண்டா இன் காங்கிரிகேஷன், இன் ஜமாஅ. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என மனம் விரும்புது என்னண்டா, எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாம, சிலருக்கு அல்லாஹ் இஸ்லாம் ஒரு லேசான ஒரு மார்க்கம், எல்லாருக்கும் சலுகை இருக்குது. பிரயாணத்துல தொழுகையில சலுகை இருக்குது, எல்லாத்துக்கும் சலுகை இருக்குது. எல்லா தொழுகையையும் ஜாயின் பண்ணலாம், பிந்தலாம், முந்தலாம், அப்படித்தானே? பிற்படுத்தி தொழலாம், முற்படுத்தி தொழலாம், எல்லா தொழுகையும். ஆனா ஃபஜ்ருடைய தொழுகைய பிற்படுத்தவும் மேலா, முற்படுத்தவும் மேலா. அது அந்த டைம்ல தான், அது ஒரு யூனிக்கான ஒரு டைம், யூனிக்கான டைம். அந்த டைம்ல அல்லாஹ் விசேஷமான மலக்குகள் வராங்க. அந்த ஃபஜ்ருடைய தொழுகைய ஜமாத்துடன் தொழக்கூடியவர்கள், ஃபஜ்ருடைய நேரத்துல ஓதக்கூடிய குர்ஆன் இருக்குதே, இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. அந்த ஃபஜ்ருடைய தொழுகை, ஃபஜ்ர்ல குர்ஆன் ஓதுறாங்க, அது மலக்குகள் ஷாஹிதாக இருப்பாங்க, மலக்குகள் ஷாஹிதாக இருப்பாங்க. இந்த ஆயத்துக்கு என்னுடைய உஸ்தாத் பல தப்சீர்களை சொல்லி ஒரு தப்சீரை சொல்றாரு. அது நான் முதலாவது தடவையாக அவரிடத்துல படித்தேன். சொன்ன மலக்குகள் இருக்கிறாங்களே, எல்லா மலக்குகளுக்கும் குர்ஆன் ஓத தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இன்னும் சில மலக்குகளுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன அமானிதமா கொடுத்திருக்கு. மலக்கள் அப்படிதான், அவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ண ஆக்கள் மாய், ஒன்றுதான் தெரியும், அதுக்கு மேல தெரியாது. அல்லாஹ் எதை படிச்சு கொடுத்தாரோ அது வேற எதுவும் தெரியாது. ஆனா இந்த மலக்குகள் குர்ஆன வந்து எங்கள்கிட்ட இருந்து படிச்சு கொள்றாங்க. இந்த ஃபஜ்ருடைய நேரத்துல இந்த மலக்குகள் வருவாங்க, எங்கட குர்ஆன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடிக்கடி மிஸ்வாக் செய்யுங்க, தொழுகைக்கு வரும் போது மிஸ்வாக்,
தொழுகைக்கு முன்னால மிஸ்வாக், வீட்டுக்கு போகும்போது மிஸ்வாக், வெள்ளப்பூட சாப்பிட்டு வரவானம், அனியன்ஸ் வெங்காயத்தை சாப்பிட்டு வரவானம், ஸ்ட்ராங்கான நல்ல வாடை இல்லாத உங்களோட வாயால நல்ல வாடம் வரும். என்னண்டா நாங்க தொழும் போது செய்யக்கூடிய திக்ர்கள், அதுக்கார்கள், ஓதக்கூடிய குர்ஆன்களை மலக்கள் அப்படியே இருக்கிறாங்க எங்களோட வாயிலிருந்து. மலக்களுக்கு அசௌகரியமாகும். அனாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ள கூட சாப்பிட மாட்டாங்க. என்னண்டா அடிக்கடி மலக்குகளோட உரையாடக்கூடியவங்க, அடிக்கடி மலக்குகளோட இருக்காங்க. எங்களுக்கு ஷாஹிதா இருப்பாங்க. எங்கள்கிட்ட படித்த குர்ஆனை படித்த ஏராளமான மலக்கள் இருப்பார்கள். அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் அதிகமான மலக்கள் வராங்க. அது குர்ஆன் அதை வலியுறுத்துது. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. தொழுகையை நிலைநாட்டுண்டா ஜமாத்தோட தொழுது. முஸ்லிம் உம்மாவுக்கு இது ஒரு யூனிக் கன்செப்ட். எங்க ஒரு ஊர்ல முஸ்லிம்கள் 5-6 பேர் ஒரு குடும்பமாக 5 குடும்பம் 10 குடும்பம் வந்து சேர்ந்துட்டா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல தொழுகையை ஜமாத்தோட நிலைநாட்டணும். எந்த ஊர்ல முஸ்லிம்கள் வாழ்றாங்களோ அங்க தொழுகை ஜமாத்தா நிலைநாட்டப்படலன்னா அந்த முழு முஸ்லிம் உம்மாவும் பாவிகள். முழு முஸ்லிம் உம்மாவும் பாவி. அந்த இடத்துல எங்க அவங்க ஒன்றாக இருக்கிறாங்களோ அந்த இடத்துல தொழுக ஜமாத்தாக நிலைநாட்டப்படணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் எந்தவித எக்ஸ்கியூஸும் இல்லாம சங்கடங்களும் இல்லாம ஜமாத்தோட வரா தொழாம தனியா தொழுறாங்களே வீடுகள்ல, என மனம் விரும்புது வாலிபர்களுக்கு ஏவி விறகுகளை சேர்த்து அந்த வீட்டுகளுக்கு தீ வைக்கிறதுக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும். இது லேசான ஒரு வார்த்தை அல்ல. அவங்க தொழாதவங்க அல்ல, தொழுறாங்க. ஆனா எங்க தொழுறாங்க? வீட்டுல தொழுறாங்க. எந்த எக்ஸ்கியூஸும் இல்ல. எக்ஸ்கியூஸ் உங்களுக்கு சோம் இல்ல, அல்லாஹ்வுக்கு தெரியும். உங்களுக்கு பயம் அச்சம் ஆன நிலை அல்லாஹ்வுக்கு தெரியும். உங்களுக்கு நடந்து வரையில ஏதாவது சங்கடங்கள் இருக்குது, வாகனம் இல்ல, எக்ஸ்கியூஸ் இருக்குது. இந்த காலத்துல உள்ள ஒரு ப்ராப்ளம் அதான் எந்த அளவு எந்த வீட்டுல கேக்குதோ அவங்க பள்ளிக்கு வரணும் என்று இருக்குது. அதான் கேக்கு. இப்ப என்ன செஞ்சுக்கண்டா நாங்க இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இன்னும் கஷ்டமாக்கிக்கிறோம். கஷ்டம் இல்ல, லவுட் ஸ்பீக்கரை போட்டிக்கிறேன். அதான் கேட்கும் 5 கிலோமீட்டர் தூரம் அதான் கேட்கிறேன். அப்படித்தானே 5 கிலோமீட்டர் தூரம். முந்தி பள்ளியில மினரத்தை கெட்டி மினரத்திக்குது. அது அழகுக்கு கெட்டல்ல, இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்ல அது அழகுக்கு கெட்டல்ல. அந்த மினரத்துக்கு மேல ஏறிதான் முஅத்தின் என்ன செய்வார்? அதான் சொல்லுவார். இயற்கையாக எவ்வளவு தூரத்துக்கு உங்களோட சத்தம் போமோ அதுதான் அந்த ரேடியஸ். ஃபஜ்ருடைய நேரத்தில் ஏறி அப்படி அதான் சொன்னா மேக்சிமம் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸுக்கு தான் என்ன செய்யும் அந்த சத்தம் போகும். அதை விட தூரம் போகாது. ஃபஜ்ருடைய நேரத்தில் கொஞ்சம் தூரம் போகும், மற்ற நேரத்தில் அதுவும் போகாது. என்னன்னா மற்ற சத்தங்கள் இருக்கிறதுனால அந்த சத்தம் பிளாக் ஆகும். காத்துதான் சத்தத்தை எடுத்து போகுது. இப்ப லவுட் ஸ்பீக்கரை போட்டோம்னா 5 கிலோமீட்டர் தூரம் நீங்க வரணும். ஏன்? அதான் காதுக்கு கேக்குது. அதான் காது கேக்குது. அதான் கேட்டா மஸ்ஜிதுக்கு வரணும். சங்கடம் இல்லண்டா மஸ்ஜிதுக்கு வரணும். மஸ்ஜிதுல வந்து தொழணும். மஸ்ஜிதுல வந்து தொழும். எந்த சங்கடமும் இல்லாம மஸ்ஜிதுல ஒரு ஆள் தொழாம வீட்டுல தொழுதா அவருடைய கடமை நிறைவேறும். ஆனா அவர் மஸ்ஜிது தொழாததுக்கு அல்லாஹ்வுடைய கோபம், தண்டனைக்கு அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். தொழுகையை நிலைநாட்டு என்பது ஜமாத்துடன் கங்கிரிகேஷன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல நமக்கு அல்லாஹ் கற்று தந்திருக்கிற துஆவும் அப்படித்தான். ஒரு அழகான ஒரு துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, யா அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக என்னை ஆக்கிடு. வ மின் துர்ரியதி, என்னுடைய சந்ததிகளும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவங்களாமா, தொழுகை நிலைநாட்டக்கூடியவங்களாமா. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழக்கூடியவங்க ஜமாத்துடன் அல்லாஹ் இடத்துல ஒரு பாதுகாப்போட போறாங்க. அல்லாஹ் ஒரு மலக்க நியமிக்கிறான். ஒரு மலக்க, அந்த மலக்கு ஒரு கொடியை தூக்கி கொண்டு சூரியன் மறையும் வரைக்கும் இவரோடே இருப்பார். எல்லாருக்கும் சொல்லுவார், இவர் he is under the protection of Allah. இவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறார்.
அவங்கள மத்த மலக்கள் எல்லாம் காண்றாங்க, யார் இவரோட இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். சூரியன் மறையும் வரைக்கும், நாள் முடியும் வரைக்கும் அண்டர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அல்லாஹ். ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்துடன் தொழுதால் கியாமுல் லைல், இரவுல நின்று வணங்கின நன்மை கிடைக்குது அவருக்கு. ஒரு ஹதீஸ்ல அரவாசி, ஒரு ஹதீஸ்ல பொதுவா சொல்லப்பட்டிருக்குது இரவுல நின்று வணங்கின நன்மை கிடைக்கும் என்று. இன்னொரு ஹதீஸ் சொல்லிருக்கிறது 2 இஷாவுடைய தொழுகை ஜமாத் அரவாசி இரவு, ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்துடன் தொழுதா மத்த அரவாசி, அது 2ஐயும் தொழுதவருக்கு முழு இரவும் கியாமுல் லைல், முழு இரவும் நின்று வணங்கின நன்மை கிடைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகை இருக்குதே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில துனியா ஆகிராவுடைய அனைத்து நலவுகளையும் கொண்டு. இந்த உலகத்துல சில ஆய்வுகள் செஞ்சிருக்கிறார்கள். ஆய்வுகள் அதுல மிக முக்கியமா தான் உலகத்துல பொருளாதார ரீதியில கார்ப்பரேட் வேர்ல்ட்ல வியாபார உலகத்துல சாதித்தவர்களை ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. அதுல 78% 78% அவங்களுடைய லைஃப் ஹேபிட்ட பார்த்தா அவங்க 4 மணிக்கு எழும்புறாக்கலாம். காலையில 4 மணிக்கு. அல்லாஹ் எங்கட உடம்புக்கு ஒரு கிளாக்க வச்சிருக்கிறான். எங்கட உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடி பார்ட்ஸும் அது ஒரு கிளாக் போல வேலை செய்யும். சில நேரங்கள்ல மிக வேகமா வேலை செய்யும், அப்புறம் ஸ்லோ ஆகும், அப்புறம் அப்படி ஆஃப் ஆகும். 10 மணிக்கும் 1 மணிக்கும் இடையில 10 மணிக்கும் 1 மணிக்கும் இடையில ஒரு மனிதன் டீப் ஸ்லீப்புக்கு போகலண்டா, 10 மணிக்கும் 1 மணிக்கும் இடையில அவர் டீப் ஸ்லீப்புக்கு போகலண்டா அவருக்கு ஏராளமான நோய் உண்டாகும். ஏனண்டா அவர் ஃபுல்லா டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டு சுவிட்ச் ஆஃப் ஆகினா தான் அவருடைய மற்ற எல்லா ஆர்கன்ஸும் என்ன செய்யுமா, ரிஃப்ரெஷ் ஆகும், ரீசெட் ஆகி இதாகிடும். அந்த 6 மணி தியானம் 10 to 4 மணி வரைக்கும் 11, 12, 1, 2, 3, 4 6 hours. இது எங்களுக்கு தூக்கத்துக்குரிய நேரம். நாங்க தூங்கணும். இந்த நேரத்தில் எங்க மூளை அவ்வளவு பங்கன் ஆகிறது. எவ்வளவுதான் நீங்க வேலை செஞ்சாலும் 4 மணிலிருந்து காலையில 7 மணி வரைக்குமான டைம் 3 hours இருக்குது. 5, 6, 7 இந்த 3 மணித்தியாலம் இருக்குது. எங்கட பிரெயின் 100% பங்கன் ஆகும். எவ்வளவு? 100%. அப்புறம் காலையில திரும்ப 12 மணி வரைக்கும் 70% பங்கன் ஆகுமா. ஆப்டர் 12 till 4 ஈவினிங் ஆக போல திரும்ப எங்கட மூளை பங்கன் வந்து அதுக்கு ஒரு 40% குறையும், அப்படியே குறைஞ்சி போகும். ஆக்டிவ்னஸ், டிசிஷன் எடுக்கிறதோ தீர்மானங்கள் எடுக்கிறதோ அந்த நேரங்கள்ல எல்லா செல்ஸும் பங்கன் ஆகும். அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறான். எங்களோட உடம்புக்கு ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறான். நீங்க பாக்குறீங்க, பறவைகளை பாக்குறீங்க, மிருகங்களை பாக்குறீங்க, அதே பயாலஜி சிஸ்டத்தை எல்லாம் வச்சிருக்கிறான். எங்களோட உடம்புல காலையில சூரியன் உதயமாகி மேல வரக்கொள்ள நேச்சுரல் இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகுது. அது ஒரு கிளாக். சீனியாதின்னு சொல்றோம் எல்லாரும். நேச்சுரல் இன்சுலின் சுரக்கிற நேரத்துலதான் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா நோய் இல்லை. ஈவினிங் ஆகி சூரியன் மறைஞ்சதுக்கு பொன்னால நேச்சுரலி இன்சுலின் வராது. இது சயின்ஸ் இன்றைக்கு சொல்லுது. இது சயின்ஸ் இன்றைக்கு சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்றைக்கு சயின்ஸோட ஒப்பிடல்ல எங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல சொல்லி தந்தாங்க. அந்த லைஃப் ஸ்டைல் என்னன்னா காலையில நீங்க எழும்பு. உலகத்துல இருக்குது 4 AM கிளப் ஒன்று இருக்குது. ஆக்கள் அதுல சேர்ந்து கொள்றாங்க. முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள் 4 AM கிளப். காலையில 4 மணிக்கு காலையில எழும்புறாங்க. அவங்க சில ருட்டீனை செய்வாங்க. அதனால அவங்க சில லாபங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த தீன் அழகான தீன், இது ஒரு பரிபூர்ணமான ஒரு தீன். இதுல எல்லாமே நாங்க சரியாக செஞ்சோம் என்றா அதுல பெனிஃபிட். ஆனா முஸ்லிம் என்ற அடிப்படையில நாங்க இந்த உலகத்துடைய லாபத்தை மட்டும் கருதி இதை செய்யறதில்லை. அல்லாஹுடைய பொருத்தம் தான் முதலாவது. அல்லாஹுடைய பொருத்தம் தான் முதலாவது. அதோட சேர்த்து எங்களுக்கு இந்த உலகத்துடைய நலவுகள் கிடைக்கும், உடல் ரீதியான நலவுகள் கிடைக்கும், ஆரோக்கியத்தை அல்லாஹ் தருவான், மன அமைதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். இந்த ஃபஜ்ருடைய தொழுகை இருக்குதே அன்புக்குரிய சகோதரர்களே,
இந்த நேரம் அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கிறான். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்ச நேரம் இது. பரக்கத் செஞ்ச நேரம். எதை நீங்க செஞ்சாலும் இதுல பரக்கத். இன்றைக்கு அதிகமானவங்க சில நேரங்கள்ல ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது. கனடால ஒரு கவுன்சிலர் இருக்கிறாரு. அவர் ஒரு ஆலிம். அதே நேரத்தில் கவர்மெண்ட் அரசாங்கத்தால சர்டிஃபைட் சைக்காட்ரிக் கவுன்சிலர். மஸ்ஜிதிலே இமாமாக இருக்கிறார். அவருக்கு வரக்கூடிய கவுன்சிலிங் கேஸ் எல்லாம் அவர் ரெக்கார்ட் பண்ணணும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அவர் என்ன செய்யணும்? லாக் புக்க கொடுக்கணும். எத்தனை மணிக்கு வந்தாரு, எத்தனை மணிக்கு போனாரு, 20 நிமிஷத்துக்கு மேல கவுன்சிலிங் செய்யலாங்க, வித்தின் 20 மினிட்ஸ் ஆகக்குள்ள மூடுவாங்க, என்ன சப்ஜெக்ட், என்ன டயக்னோஸ், இவ்வளவுதான். இப்படிதான் போடுவாங்க. அந்த லாக் புக் இருக்குது. அவர் அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கிறதுக்கு ஒரு லாக் புக்க வச்சிருக்கிறாரு. அவருடைய பர்சனல் ஸ்டடிக்கு ஒரு லாக் புக் வச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு 92% அவருடைய ஆய்வுல இந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமோட வாரவங்க அதிகமானவங்க ஃபஜ்ர் இல்ல. they don't wake up early morning. அவர் கேட்கிற கேள்வியில் ஒன்றுதான், எத்தனை மணிக்கு நீங்க எழும்புறீங்க, செக்லிஸ்ட். ஃபேமிலி ப்ராப்ளம் அதிகமானவங்க எழும்புறாங்க இல்ல. என்னன்னா அந்த டைம் வெரி குவாய்ட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு அல்லாஹோட உரையாடிட்டு தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு ஃபஜ்ரைன் தொழுதுட்டு zikr-ல இருந்துட்டு வீட்டுக்கு போனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு குவாலிட்டியா ஒரு 20 மினிட்ஸ் ஐ டு ஐ கண்ணோட கனெக்ட் பண்ணி அழகாக நிதானமாக அமைதியாக பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரு டைம். அப்படித்தானே? ஏண்டா இல்லாட்டி ஸ்கூலுக்கு செய்யணும், தண்டமாறும். எங்களுக்கு இந்த பர்சனல் டைம், இந்த ஃபஜ்ருடைய டைம் எங்களோட பர்சனல் டைம், எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள டைம். இன்றைக்கு மக்கள் டிஸ்டர்ப் ஆயிக்கிறேன்னா எங்களுக்கு இந்த ஒரு பர்சனல் டைம் இல்ல. எங்களுக்கு இந்த பர்சனல் டைம் இல்ல. பர்சனல் ஆயிருங்க, அல்லாஹோட உரையாடுங்க, கனெக்ட் பண்ணுங்க, ரீசெட் பண்ணுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் நம்ம இந்த உலகத்துல ஈமான் உள்ளவர்களா வாழ வச்சிருக்காங்க. எங்களால தவறுகள் நடக்கும். ஒரு சந்தோஷமான விடயம், அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், இங்க இருக்கக்கூடிய மூத்தவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். சில வாலிபர்கள் ஒன்று வந்து இந்த ஃபஜ்ர் கவுன்சில் என்று வந்து பேசினாங்க. கனடால டொரண்டோல ஃபஜ்ர் கிளப் என்று ஒன்று இருக்குது. அங்க வாலிபர்களும் எப்படி ஒன்றை செஞ்சு கொள்றாங்க, ரிமைண்ட் பண்ணி கொள்றாங்க, ஒருவருக்கு ஒரு உதவியா இருக்கிறாங்க. ஒன்ஸ் அ வீக் அவங்க கொஞ்சம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால நேரம் பின்னால கொஞ்சம் காஃபிகளையும் ஸ்நாக்ஸ்களையும் எடுத்து வந்து உட்கார்ந்து ஒரு ஆலிம் உட்கார வச்சு வெரி இன்ஃபார்மலி என் நல்லவர்களுடைய உறவு, நல்ல நினைவுங்க, எங்கட மனநிலை நல்லவர்களுடன் உறவு வைக்கும் போது பாசிட்டிவான மனமாக மாறும். நல்ல ஆக்களோட நேர்மறையா திங்க் பண்ற ஆக்கள், மலக்குகளுடைய என்வாயரன்மெண்ட் அழகா அவங்க செஞ்சுட்டு போறாங்க. ஒரு முயற்சி அது இங்கேயும் மாஷா அல்லாஹ் சில வாலிபர்கள் சேர்ந்து அது ஒரு கூட்டமாகவோ ஒரு ஜமாத்தாகவோ ஒரு கட்சியாக அல்ல, சில நேரங்கள்ல சில வேலைகளை செய்யக்கொள்ள அப்படி ஒரு ஃபீலிங் வார. இவங்க வேற ஆக்களே, இவங்க தப்லீக் ஆக்கள், இவங்க தௌஹீத் ஆக்கள், இவங்க தரீக் ஆக்கள், அப்படி வரக்கூடாது. அப்படி ஃபீலிங் ஒண்ணு வரக்கூடாது. அப்படி வந்தா அது சைத்தாண்ட வேலை, சைத்தாண்ட பிளான். ஒரு நல்ல விஷயத்திலையும் சைத்தான் பாப்பான், அதுல கொண்டு ஒரு இதோட போடுறதுக்கு, ஒரு வாதத்தை போடுறதுக்கு, நாங்க வேற போனதுக்கு. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அப்படி அல்ல. இந்த ஊரை சேர்ந்த மஹல்லாவை சேர்ந்த சில வாலிபர்கள் அவங்களோட பிக்கர்ல என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா சில முயற்சிகளை செஞ்சுக்கிறாங்க. ஒரு திட்டம், அதுல ரிசால்ட்ஸ பாக்குறாங்க. எப்படி வியாபார உலகத்துல வியாபார லாபங்கள் அடைகிறதுக்கு மிஷன், விஷன், அது அடைகிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், இதெல்லாம் தந்த சிந்தனை, அல்லாஹ் தந்த சிந்திக்கிற சக்தியை பயன்படுத்தி அதுல இருக்கக்கூடிய என்ன இது சொல்லுவாங்க, எங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, எங்களுக்கு இருக்கிற த்ரெட் என்ன, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றேன். எங்களோட பலம் என்ன, எங்களோட பலகீனம் என்ன, எங்களுக்கு இருக்கிற சந்தர்ப்பம் என்ன, எங்களுக்கு இருக்கிற ஆபத்து என்ன, இதை ஒரு பிசினஸ்லயும் செய்வாங்க.
பிசினஸ்லயும் செய்வாங்க. அப்ப அதை செஞ்சு ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுடைய ஒவ்வொரு வருஷத்துடைய அடைவுகள் என்ன செய்யறாங்க, அடைஞ்சிட்டு போறாங்க. அதே மாதிரி ஒரு சிஸ்டத்துல மாஷா அல்லாஹ் இந்த வாலிபர்கள் இந்த ஃபஜ்ருடைய தொழுகைய எங்கட ஊரு ஃபஜ்ர்ல அதிகமானவங்க எங்கட மஹல்லால ஜமாத்தோட தொழுறாங்கண்டா அதுல கயிர் பரக்கா உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோட குடும்பத்துக்கு மட்டுமல்ல, இந்த முழு ஊருக்கும். அல்லாஹ் அக்பர். நல்ல நினைவைங்க, முழு ஊருக்கும். ஊர்ல மஹல்லால ஒரு ஆள் இரவ பசியோட கழிக்கிறாரு, பசியோட தூங்கினா முழு ஊரும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு வெளியே. நினைவைங்க, முழு ஊரும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு வெளியே. எப்ப அதிகமான வீடு அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய வீடாக மாறுதோ, தஹஜ்ஜுடைய நேரத்துல குர்ஆன் ஓதக்கூடிய வீடுன்னா மேல வானத்துல இருக்கிற மலக்குகளுக்கு மினிங்கக்கூடிய நட்சத்திரங்களை போல எங்கட வீடுகள் மாறும். இது ஊர்ல எல்லாருடைய முயற்சி. நன்மையை ஏவுறது தீமையை தடுக்கிறது ஒரு சாராருடைய வேலை அல்ல. நாங்க அப்படி ஆக்கி வச்சுக்கிறோம். அப்படி அல்ல. ஒவ்வொருத்தரும் நன்மையை ஏவோனும், ஒவ்வொருத்தரும் தீமையை தடுக்கணும். சில நேரங்கள் எனக்கு தேவைப்படும், நான் ஒரு இடத்துல ஹை வைப்பேன், அப்புறம் கீழே போவோம். இது ரிமைண்டர், இது ஃபஜ்ருடைய தொழுகைதான் ஆரம்பம். ஏண்டா சில விஷயங்கள் இருக்குது, அதை அடைஞ்சிட்டா மத்தெல்லாம் சும்மாவே வந்து என்ன செஞ்சிடும், அடைஞ்சிடும். அதை அடைஞ்சிட்டா சும்மாவே வந்து அடைஞ்சிடும். அதுக்கு மாஷா அல்லாஹ் இந்த மஹல்லால இருக்கிற உலமாக்களுடைய ஒத்துழைப்பு, மஹல்லா நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு, எல்லாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். இதுல நாங்களும் பங்குதாரிகளா மாறோம். ஏண்டா இந்த முயற்சியில பங்குதாரி ஆகிறது உங்களோட தொழுகையும் உங்களோட குடும்பத்துடைய தொழுகை மட்டுமல்ல. நான் சொன்னேன், தொழுகையை நிலைநாட்டுறவரா நீங்க மாறுறீங்க. உங்களால 5 பேர் ஃபஜ்ர தொழுறாங்க, அந்த 5 பேரால 50 பேர் ஃபஜ்ர தொழுறாங்க, அந்த 50 பேரால 500 பேர் ஃபஜ்ர தொழுறாங்க, அந்த 500 பேரால 5000 பேர் ஃபஜ்ர தொழுறாங்க, அந்த 5000 பேரால 50000 பேர் ஃபஜ்ர தொழுறாங்க, அந்த 50000 பேர்ல 5 லட்சம் பேர் ஃபஜ்ர் தொழுறாங்கடா. அந்த 5 லட்சம் பேர் தொழுற 5 மில்லியன் மக்கள் தொழுக அந்த எல்லா ஃபஜ்ரும் அந்த முதலாவது ஆளுக்கு வந்து சேரும். அல்லாஹ் அக்பர். முதலாவது ஆளுக்கு யாராவது ஆரம்பிச்சார், அந்த முதல் 5 ஆரம்பிச்சாரு, 5, 50, 500, 5000, 50,000, 500,000, 5 மில்லியன், அப்படி 5 பில்லியன், இப்படி போகும். ஏண்டா ஒரு நலவுடைய ரிப்பிள் அது போயிட்டு கொண்டே இருக்கும். அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை ஞாபகம், சின்னத்துக்கு எனக்கு இன்றைக்கு தூக்கம் போயிட்டும், எனக்கு மருதி ஆகும், அல்லது ஏதாவது ஒரு மன அழுத்தத்தினால நான் கிவ் அப் பண்ணுவேன். அந்த நேரத்தில் இன்னொருத்தர் வந்து எங்களை டிஸ்டர்ப். மிக முக்கியமா நாங்க செய்யக்கொள்ள இந்த வேலைய அந்த ஆக்களுடைய கண்ணியத்தை, கௌரவத்தை, மானத்தை பாதுகாத்து கொண்டு செய்யணும். மிக முக்கியமான எங்களோட உள்ளத்துல ஒரு காலம் வரக்கூட அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும், அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். ஒரு ஆலிம் சொல்றார், சிலர் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் அடைவாங்க பாவத்தின் காரணமாக. நல்ல நினைவைங்க, எப்படி அப்பா பாவம் செஞ்சு சொர்க்கத்தை அல்லாத பொருத்தத்தை எப்படி அடைகிற? சிலர் அல்லாஹ்வுடைய கோவத்தையும் நரகத்தையும் அடைவாங்க நன்மை செஞ்சிடும். அது எப்படி? நன்மை செஞ்சு அவருடைய உள்ளத்துல பெருமை வருது, நன்மை செய்யாதவங்களை பார்த்து இவன் என்னப்பா சொல்லாம தூங்குறானே, இவன் முசீபத் பிடிச்சவனே என்று சொல்லி மனசால அவனை தாழ்வாக நீங்க நினைச்சீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். மத்த சைடுக்கு சட்டம் மாறலாம். எங்களோட உள்ளத்துல ஒரு காலமும் பெருமை வரக்கூடாது. அல்லாஹ் இன்றைக்கு உங்களுக்கு இந்த உணர்வை தந்து அல்லாஹ் நாடாம உங்களுக்கு திங்க் பண்ண முடியாது, உங்களுக்கு நாட முடியாது. இந்த உணர்வு, இந்த சக்தியை, இந்த தைரியத்தை அல்லாஹ் தான் உங்களுக்கு தந்திருக்கிறான். அதனால இதை செய்யாதவங்களை தாழ்வா பார்க்காதீங்க, அவங்களோட இறக்கமா நடந்துக்கோங்க, அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுங்க, எப்பயும் எக்ஸ்கியூஸ் கொடுங்க. அவங்க எங்களை விட நல்லவங்க, அவங்க எங்களை விட நல்லவங்க, ஆனா இதை செஞ்சாங்கன்னா இதை விட நல்லவங்களா மாறும். பாவம் செஞ்சு எப்படி அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடையறன்னு ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டு அவருக்கு உள்ளத்துல கவலை உண்டாது, தஸல்லுல், அவருக்கு கவலைல அவர் பாவத்தால யா அல்லாஹ் நான் இவ்வளவு பெரிய பாவியே, என்னால இப்படி ஒரு பாவம் நடந்துட்டேன் என்று சொல்லி
தன்னை அல்லாஹ்க்கு முன்னால தாழ்த்தி அழுது கவலையில அவருடைய அந்த பாவம் அல்லாஹுடைய பொருத்தத்துக்கும் சொர்க்கத்துக்கும் காரணமா அமையும். அதனால அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். இதுல நாங்க எல்லோரும் பங்குதாரிகளா மாறணும். இன்றைக்கு இதை பார்த்தா மாஷா அல்லாஹ் ஒரு அழகான ஒரு மஜ்லிஸ். இது எங்கட நாட்டில் இருக்கக்கூடிய 3000 எங்களுக்கு இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக் கிளாஸாக நாங்க எடுத்தோம். அதுல இங்க ஜெமித்துலமான 3153 மஸ்ஜிதுகள் இருக்கின்றது. எத்தனை மஸ்ஜித்? 3153 மஸ்ஜிதுகள். பதிவு செய்யப்படாத மஸ்ஜிதுகள், முசல்லாக்கள், தக்கியாக்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஜும்மா மஸ்ஜித். இது எல்லா மஸ்ஜிதுகளும் ஃபஜ்ர்ல இப்படி ஹயாத் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். இது அல்லாஹ் காரணமாக ஆக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க இந்த முயற்சி ஃபஜ்ருடைய தொழுகை ஒரு முஸ்லிமுடைய எங்கட தனித்துவமா மாறணும். ஃபஜ்ருடைய தொழுகை முந்தைய காலம், இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். மாணிக்க வியாபாரம் செஞ்சவங்க, அந்த காலத்துல மாணிக்க வியாபாரம் செஞ்சவங்க அவங்களோட வேலையை மாணிக்க வியாபாரத்தை ஆரம்பிப்பாங்க தஹஜ்ஜத் டைம்ல. பரக்கத்தான நேரம். எல்லா தொழிலாளி கல்ல எடுத்துட்டு வாரவங்களுக்கு தெரியும், ஆஜியார் மாத்தியா பள்ளி வெந்தல சீட்டை அவர் என்ன செய்யற எல்லாருக்கும் தெரியும். காலையில ஆரம்பிப்பாங்க, பை 12 1 o'clock என்ன வியாபாரம் முடிஞ்சு, 1 மணியோட வியாபாரம் முடிஞ்சு. காலையில வாங்குறத வாங்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதை முடிச்சிருவாங்க. காலையில அல்லாஹ் பரக்கத்தை வித்திருக்கான். ஃபஜ்ருடைய தொழுகை புறவு அன்புக்குரிய எந்த நாளும் எங்களுக்கு செய்ய இயலாட்டி வாரத்துல ஒரு முறையாவது செய்யணும். ஒவ்வொரு வாரமும் ஹஜ்ஜி உம்ரான நன்மை கிடைக்கும். என்னன்னா, சூரியன் உதயமாகும் வரைக்கும் அதே இடத்துல திக்ர்ல இருந்து அதுக்கு பின்னால இஷ்ராக்குடைய துஹாவுடைய தொழுகையை தொழும்பிட்டு போறாரே, அவருக்கும் கபூலான உம்ரா ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நாங்க எல்லாரும் ஆசை உம்ராக்கு போகணும், ஹஜ்ஜிக்கு போகணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்க எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்கணும். ஆனா எந்த நாளும் அந்த பாக்கியத்தை பெற சிலத்துக்கு எந்த நாளும் எங்களுக்கு செய்யலாம். மத்த வேலையில் இருக்கும், உடனே போகணும். அல்லாஹ் நல்லா அறிஞ்சவன், உங்களோட உள்ளத்துல அந்த ஆசை இருக்கணும். ஆனா ஒன்ஸ் a week ஆவது நாங்க என்ன செய்யணும், அப்படி உட்கார்ந்து செஞ்சுப்பா, திக்ரோட இருங்க, தொழுகையோடு இருங்க. அதோட அன்புக்குரிய சகோதரர்கள், அந்த நேரத்துல உம்மத்துக்காக துஆ செய்யுங்க. ஒரு விஷயம் இது சொல்லி முடிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்க நாட்டுல கடந்த காலங்கள்ல ஏராளமான பிரச்சனைகள் இருந்துச்சு. ஒரு மூத்த ஒரு ஆள் அவர் வஃபாத் ஆயிட்டார். அல்லாஹ் அவரது கபரை ஒளிமயமாக்கி வைக்கணும். உங்களுக்கு தெரியும், ஜனாசா எரிக்கப்படுது. கோவிடுடைய காலம், முஸ்லிம்கள் அச்சமான ஒரு நிலை. அவர் சொன்னாரு, அதுல நீங்க கவலைப்படவானம், தைரியத்தை இழக்கவானம். ஒரு விடயத்தை அல்லாஹ்வை ஷாஹிதா வச்சு உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹ் இந்த இலங்கை நாட்டு முஸ்லிம்கள் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான், வீணாக்க மாட்டான், எங்களை அல்லாஹ் அழிக்க மாட்டான். அதுக்கு காரணம் என்னண்டா, எங்கள்ல மாஷா அல்லாஹ் தொழுகைய ஜமாத்துடன், அதிலேயும் குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகைய ஜமாத்துடன் தொழக்கூடிய நல்லடியார்கள் இருக்கிறாங்க. அது இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ்வை ஷாஹிதா சொல்றேன். அவரே சொன்னான், இந்த ஆட்சியாளன் அவன் வந்தத்தை விட கேவலமாகி போவான். அவன் கண்ணியமா வந்தான், கேவலமாகி போவான். அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் எங்களுக்கு கண் முன்னுக்கு அதை காட்டினான். நாங்க எல்லாம் யோசிச்சோம், அடே இவ்வளவு பலத்தோட இவ்வளவு தைரியத்தோட வந்தவர் 2.5 வருஷம் இருக்க உடல் அல்லாஹ் சுப்ஹானஹு. அது என்ன? அது எங்கட துஆ, எங்கட கண்ணீர், எங்கட ஃபஜ்ருடைய தொழுகை, எங்கட பெண்கள் தாய்மார்களுடைய துஆ அல்லாஹ் விட மாட்டான். அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்துல முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பலஸ்தீன்ல இருந்து ஒரு ஜமாத் ஒன்று வந்த நேரம் சந்திச்சாங்க. அவங்க சொன்னாங்க, பலஸ்தீனுக்கு நீங்க செய்ய பெரிய உதவி என்னன்னா, நீங்க எல்லாரும் ஃபஜ்ர தொழுந்து அந்த ஃபஜ்ருடைய குனூத் அல்லாஹ் இடத்துல கை ஏந்துறது. நாங்க எல்லாரும் மற்ற முயற்சிகளை கட்டாயம் செய்யணும். ஆனா நாங்க எல்லாரும் என்ன அநியாயம் நடக்குது, கையேந்தினா அல்லாஹ் நிச்சயமாக எங்களை கைவிட மாட்டான். இங்கேயும் அண்மை காலத்துல எங்களுக்கு அங்க செய்தி வருது, சில அங்க சூஸ்திரதாரிகள் இங்க சில சூஸ்திரங்களை செஞ்சு கொண்டிருக்கிறது. நாங்க அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும், அந்த அநியாயக்காருக்கு அல்லாஹ் இந்த நாட்டுல இடம் கொடுக்க கூடாது.
நல்லவங்க வரட்டும், இந்த நாடு எல்லாருக்குமானது, வந்து அவங்க வினோதமா இருந்துட்டு போட்டும் நல்லவங்க. ஆனா யாரெல்லாம் சூழ்ச்சிக்காரர்களா ஆகிறாங்களோ அந்த சூழ்ச்சிக்காரர்கள் எல்லாம் இல்லாம ஆக்கணும். இந்த நாட்டுல ஒரு இடம் கொடுக்க கூடாது. அதுக்கு நாங்க எங்கட ஃபஜ்ருடைய தொழுகை, எங்கட தஹஜ்ஜுடைய தொழுகை, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால நாங்க கையேந்துறது. தொழுகைக்கு பின்னால ஹதீஸ்ல இருக்குது, தொழுகைக்கு பின்னால நீங்க கையேந்தி கேட்கிற துஆ கபூலான துஆ, கபூலான துஆ. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அது அழகாக செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த சிஸ்டத்தோட சேர்ந்து, அந்த வாலிபர்களோட சேர்ந்து, இது தனியான ஒரு ஜமாத்தோ ஒரு கட்சி அல்ல, இது மஹல்லாவ சேர்ந்தவங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து அப்படி செய்யுங்க. அப்படி யாருக்கும் அந்த ஃபீலிங் வரக்கூடாது. நாங்க எல்லாரும் இந்த மஸ்ஜித்ல நடக்கிற எல்லா நலவுலையும் நீங்க எல்லாரும் பங்குதாரியாகும். இங்க தாலீம் வாசிக்கப்படுதா, அதுல நீங்க ஏழுமானவங்க பங்காளி செய்யுங்க, முயற்சி செய்யுங்க. இங்க வேற ஹதீஸ் மஜ்லிஸ்கள், வேற திக்ர்கள், திக்ருடைய மஜ்லிஸ்கள் நடக்குதா, வேற பாடங்கள் நடக்குதா, அதுல பங்குதாரியாகும். என்னெல்லாம் நலவு நடக்குதோ அதுல எங்களுக்கு ஏழுமானத்தை செய்யறது, செய்ய இயலாட்டி பங்களிப்பு செய்யறது, நல்ல ஒரு வார்த்தையை சொல்றது. ரெண்டு டீமா மாறக்கூடாது, இதான் கவலை. ரெண்டுமே தீனுடைய தலீம், தீன ஹதீஸ வாசிக்கிறது, படிச்சு கொடுக்கிற தீனுடைய ஒரு அம்சம். இன்னொன்று தொழுக, சதக்கா, பள்ளியை நிர்வகிக்கிறது, மக்களுக்கு சேவை செய்யறது தீனுடைய அம்சம். இந்த ரெண்டு சாராரும் ரெண்டு கட்சியா மாறக்கூடாது. ரெண்டு சாராரும் ரெண்டு சாராருக்கு துஆ செய்யக்கூடியவங்களா மாறணும், உதவி செய்யக்கூடியவங்களா மாறணும். ஏழுமான அளவு ஒவ்வொருத்தரும் அதுல பங்குதாரிகள் ஆகணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்தி கொள்ளணும். நம் அனைவரும் அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும், மௌத் வரைக்கும் ஃபஜ்ருடைய தொழுகைய ஜமாத்துடன் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கணும். நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, ஃபஜ்ருடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, எல்லா தொழுகையும் ஜமாத்துடன் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். நாளை கியாமத்து நாள்ல கபர்ல அல்லாஹ் இந்த தொழுகைய காரணமாக வச்சு எங்கட கபருடைய வாழ்க்கைய அலங்கரிக்கணும். நாளை கியாமத்து நாள்ல இந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வந்தனால எங்களுக்கு ஒரு ஒளி அல்லாஹ் தாரான், நூர். இருட்டுல மஸ்ஜிதுக்கு வாரவங்களுக்கு